எல்லா போலும் இறைவனுக்கு இன்றைக்கி ஒரு யூஸ்ஃபுல்லான எல்லாருக்கும் அவசியம் தேவைப்படக்கூடிய டிப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். கடைசி வரைக்கும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கூட தேவைப்படலாம். கடைசி வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்களே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் அண்ட் லைக் அப்படியே மணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கிறங்க மக்களே. நம்ம வீடியோவில் ஒரு சில டிப்பு நீங்கள் பார்க்காத ஒரு டிப்பாக கூட இருக்கலாம். கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் மக்களே. இப்போ நம்ம வீடியோவுக்கு போகலாம். இப்போ நம்மளோட கொத்தமல்லியா புதினாவா சமையத்தில் சில நேரத்தில் நம்ம வாங்கிட்டு வர்றது ஒரே நாளில் நம்மளுக்கு அழுகி போயிடும். அது என்னென்னு தெரியல, அவங்க தண்ணியில் போட்டு தர்றாங்களா ப்ரெஷரில் வச்சு தர்றாங்களான்னு தெரியலை. எங்களுக்கு அப்படி தான் அழுகி போயிடுச்சு. ராத்திரி வாங்கிட்டு வந்தது காலைல பார்த்தா ரொம்ப இதாக போச்சு. அதை நான் என்னென்ன செஞ்சேன் அப்படி நல்லா கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சிட்டேன். நைஸாக அரைச்சிட்டேன், வடியெல்லாம் கட்டலை. நீங்கள் வடிகட்டி சேட் எதுவும் யூஸ் பண்ணிங்கன்னா பானிபூரி அதில் கூட நீங்கள் வச்சுக்கலாம், மிளகா இஞ்சி போட்டு. நான் அது செய்யலை. நான் இப்படி ஐஸ் க்யூப் ஊற்றி வைக்கிறதில்ல, நல்லா அரைச்சி வடியெல்லாம் கட்டவே இல்லை, நல்லா நைஸாகவே இருக்குது. இந்த மாதிரி ஐஸ் க்யூப் ஊற்றி வைக்கிறதுல ஊற்றி வச்சுட்டு இந்த கொத்தமல்லி இலையை நம்ம காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு இதில் நான் செஞ்சுட்டேன். ஏன்னா எனக்கு ராத்திரி பசாரில் தான் வாங்கிட்டு வந்தாங்க. காலைல அப்படியே விரித்து காத்தோட்டமாக தான் போட்டிருந்தேன். காலைல பார்த்தா அப்படியே அழுகி போயிருந்துச்சு. அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுக்கலை, முக்கால்வாசி வீணாக போச்சு. இது காவாசி தான். இப்போ நான் இங்கே ஐஸ் பிடிக்கில் வச்சுட்டு ப்ரெஷர் உள்ளுக்கு வச்சுட்டு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 ஹவரில் உங்களுக்கு நல்லா உறைஞ்சிரும். இதை நீங்கள் எடுத்து ஒரு பிளாஸ்டிக்லேயே ஒரு டப்பாலேயே போட்டு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் குக்கிங் பண்ணையில் இதை எடுத்து நீங்கள் போட்டுக்கரலாம். நிறையா இதுகளுக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். நீங்கள் பிரியாணி செய்யும்போதா என்ன செய்யும்போதும் சரி, நீங்கள் இதை எடுத்து யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி டப்பாவில் போட்டு வச்சுக்கிறோங்க. நல்லா இருக்குது பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரொம்ப நாளைக்கு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது லாங் டைம் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு கொத்தமல்லி இருக்கும். நம்மளுக்கு இப்போ அழிய போனதுனால தான் நான் இப்படி செஞ்சுருக்கிறேன், இல்லைன்னா நான் செய்ய மாட்டேன். ஏன்னா வாங்கிட்டு வந்த மறுநாள், அதாவது ராத்திரி வாங்கிட்டு காலையில் நம்மளுக்கு அழுகி போயிடுச்சு. அப்புறம் உங்களுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு அது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் துவையலாக கூட மாற்றிக்கிறலாம். துவையல் சட்னி கூட நீங்கள் வச்சுக்கிறலாம். டக்குன்னு ஒரு எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெயை ஊற்றி நல்லெண்ணெயை ஊற்றி பருப்பு வகைகள் கடுகு உளுந்து பருப்பு என்ன உங்களுக்கு இருக்குதோ அதை போடுங்க. அதை போட்டு லேசாக வறுத்துட்டு எப்பவும் போல் பட்டை மிளகா உரப்பை கொஞ்சம் குறைச்சி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். 2 போடுங்க போதும். கொஞ்சோண்டு புளி பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கிறங்க. நம்ம இது துவையெல்லாம் வைக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூனு தேங்காய் பூ போடுங்க. தேங்காய் பூ வதக்கிட்டு நம்ம கொத்தமல்லி கீரையை அப்படியே காம்பு எல்லாத்தையும் நல்லா கழுவிட்டு சுத்தமாக கழுவிட்டு அதில் போடுங்க. போட்டு வதக்கி அடுப்பு அடைச்சிட்டு நீங்கள் உப்பு கொஞ்சோன்னு போட்டு நீங்கள் சட்னியாவோ துவையலாவோ நீங்கள் வச்சுக்கரலாம். இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். துவையல் நல்லா வெள்ளை சாதத்தோடு போட்டு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதையும் செஞ்சுக்கிறங்க. அதுக்கு மேலே இந்த மாதிரி க்யூப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பிரியாணி செய்ய போகிறீங்க, உங்களுக்கு கொத்தமல்லி இலை இல்லை அப்படின்னா அந்த ரெண்டு இதை எடுத்து நீங்கள் இதுக்குள்ளே போட்டிங்கன்னா ஒரு சூப்பரான பிரியாணி, நல்லா கலர்ஃபுல்லான பிரியாணி உங்களுக்கு வரும். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். நம்ம இதை வீணாக்காமல் எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக மாற்றிருக்கோம் நீங்களே பாருங்கள் மக்களே. இப்போ அவங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ நம்ம அவசரத்துக்கு விசில திறப்போது நம்மளுக்கு சமயத்தில் ஆவி கையில் பட்டுரும். நீங்கள் என்ன செய்யுங்க, டக்குன்னு பைப்பில் உங்களோட ப்ரெஷர் குக்கரை வச்சு தண்ணியை திறந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆவிலாம் வெளியேறும். டக்குன்னு நீங்கள் விசில திறந்துடலாம். இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. அந்த கொத்தமல்லி இலைக்கும் இந்த கொத்தமல்லி இலைக்கும் எவ்வளோ வித்தியாசம் நீங்களே பாருங்கள். அது நம்மளுக்கு வாங்கிட்டு வந்த மறுநாள், அதாவது ஒரு ராத்திரியிலே நம்மளுக்கு கெட்டு போச்சு. இது வச்சு நான் வச்சே கரெக்டாக எனக்கு 1 மாதம் ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது கொத்தமல்லியை வச்சு எனக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. புதினா வச்சு 1 மாதம் ஆச்சு. ஏன்னா இது நான் மார்க்கெட்டில் வாங்கினேன். அது சூப்பர் மார்க்கெட்டில் ராத்திரி பஜாரில் வாங்கியிருப்பான்னு நினைக்கிறேன். அது எனக்கு அதனால் அப்படி போச்சு. இப்போ இந்த கொத்தமல்லி இலையை நம்ம இந்த மாதிரி கூடைகள் எல்லார் வீட்லேயுமே இருக்கும். இந்த மாதிரி கூடைகளில் இந்த மாதிரி குத்தி வச்சு நீங்கள் நல்லா காம்பு தனியாக இலை தனியாக உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கிறங்க. இது ஒரு நொட்டு பிடிச்ச வேலை தான். இருந்தாலும் நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி செய்யணும்னு விரும்புனீங்க அப்படின்னா நீங்கள் செஞ்சுக்கிறங்க. இது நல்லாயிருக்கும். இந்த பக்குள் உள்ளுக்கே அந்த கூடை உள்ளுக்கே உங்களுக்கு நல்லா அப்படி அழகாக அந்த பாஸ்கெட் உள்ளுக்கே உங்களுக்கு நல்லா உளுந்துரும். ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் அப்படி சுற்றி அப்படியே வச்சுட்டு உங்கள் குட்டீஸ்கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அழகாக அப்படி இழுத்து உங்களுக்கு தந்துடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்கள கூட நீங்கள் செய்ய சொல்லலாம். வீட்டில் ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அவங்க கூட செய்ய சொல்லலாம். பாருங்கள் காம்பு இருக்குது. அதுவே நீட்டமாக இருந்தாலும் நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில கொத்தமல்லி நல்லா நீட்ட காம்பாக இருக்கும். அதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா குத்தி வச்சுட்டு இப்படி இழுத்திங்கனாலே உங்களுக்கு காம்பு தனியாக எல்லா தனியாக நல்லா சூப்பராக வந்துடும். நம்மளுக்கு அந்த கூடைக்கிலேயே நம்மளுக்கு நல்லா உளுந்துரும். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இதை நீங்கள் ரசம் பருப்பு இதுக்கு நீங்கள் தட்டியோ இல்லை கட்டி மணியோ போட்டுக்கரலாம். அந்த மாதிரி தான் புதினாவும் நம்ம கையில் ஆயிரதுக்கு ரொம்ப லேட்டாகும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியே
அந்த ஓட்டைக்கில் அப்படியே குத்தி அப்படியே இழுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வேலை முடிஞ்சு போயிடும். ஒரு 10 நிமிஷத்துலேயே நீங்கள் ஒரு கட்டு புதினா போட்டு நீங்கள் அழகாக 5 காம்பை தனியாக இலை தனியாக கரெக்டாக எடுத்துடலாம். கடந்து வேலை முடிஞ்சிடும். கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் மக்களே. இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். இப்போ கருப்பட்டி நான் ஏற்கனவே ஒரு டிப்பில் போட்டிருக்கிறேன். இந்த கருப்பட்டியை நீங்கள் இடிகளில் வச்சு சில இதுகளுக்கு நம்ம இடித்து நொரன்னு நம்மளுக்கு வேணும். எனக்கு இப்போதைக்கு அந்த நொரன்னு தான் வேணும். அந்த மாதிரி இப்படி இடிகளில் நீங்கள் வச்சு இப்படி இடிச்சுக்கிறங்க. இப்படி இடித்து கூட நீங்கள் நைஸாக வேணும் அப்படின்னா நீங்கள் மிக்சியில் அப்படியே அள்ளி போட்டு நல்லா காஞ்ச மிக்சியில் அள்ளி போட்டு ஒரு சுற்றினா உங்களுக்கு நைஸான சர்க்கரை உங்களுக்கு வந்துடும். கருப்பட்டி சர்க்கரை ஆக்கிடலாம். இந்த மாதிரி நொரண்டு வேணும் அப்படின்னா நீங்கள் இடிகளில் வச்சு இப்படி தட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா சூப்பராக. ரெண்டாவது ஐஸ் பெட்டிக்கு நம்ம வைக்கிறனால நம்மளுக்கு நம்மளோட கருப்பட்டி ரொம்ப நம்ம எல்லா கருப்பட்டியுமே பாவு வச்சு வைக்க மாட்டோம். ஒரு சில கருப்பட்டி சில இதுக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம ஏதாவது ஒரு டிஷ்ஷுக்கு போடுறக்காண்டி வச்சுருப்போம். இந்த மாதிரி லேசாக நீங்கள் செதுக்கிறங்க, கொஞ்சமாக வேண்டாம் லேசாக இப்படி செதுக்கிறங்க. இல்லையா நீங்கள் இடிகளில் வச்சு லேசாக இடித்து இந்த மாதிரி இடித்து மிக்சியில் ஒரு சுற்றிண்டா ஒரு நைஸான கருப்பட்டி நல்லா சாஃப்டாக வந்துடும். அந்த மாதிரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எது வேணுமோ அதை செஞ்சுக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வாங்க அடுத்த டிப்புக்கு போகலாம். இந்த மாவு கவுனி அரிசி மாவு 1 கப்பு, கொஞ்சோண்டு சீனி, ஒரு அரை ஸ்பூன் சீனி, கொஞ்சோண்டு வெண்ணிலை எசன்ஸு, கொஞ்சோண்டு உப்பு, பண்டான் இலை ஒரு 5 இலையை ஜூஸ் எடுத்து அதில் போட்டு பிணைஞ்சு வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இதோட அளவு. இதை நான் ஏற்கனவே ரெசிபி போட்டிருக்கிறேன். இதை இந்த மாதிரி குட்டி பவுலாக செஞ்சு வச்சுக்கிறோம் நம்ம. அது உள்ளுக்குள்ளே எதுவுமே இல்லை, வெறும் பவுலு தான். இந்த மாதிரி அவிச்சும் நீங்கள் வேறு மாதிரி செய்யலாம். நான் எப்போவுமே செய்கிற மாதிரி தான் செய்கிறேன். இதுக்குள்ள நம்ம இப்போ கருப்பட்டியை நல்லா செதுக்கி இடித்து வச்சுருக்குறோம். அதில் ஸ்லைட்டாக இப்படி ஓட்டை போட்டு அந்த கருப்பட்டியை கொஞ்சோன்னு அதுக்குள்ளே வச்சு இதை சும்மா ஒரு திணிகோன்னு வச்சா போதும். வச்சு நீங்கள் அப்படி உருட்டி பவுல் மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சு போயிடும். இது ஒத்தக்கையாளுகளாம் இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதுக்கு பேர் குவை மலக்கான்னு சொல்லுவோம், இல்லைன்னா உண்டைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் நல்லா தண்ணியை கொதிக்க வச்சு இதை நம்ம அதுக்குள்ளே போடணும். எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு தண்ணியை கொதிக்க வச்சிடணும். கொதிக்க வச்சு இந்த பவுலெல்லாம் அதுக்குள்ளே உள்ளுக்குள்ளே போட்டுறணும். இது ரொம்ப முக்கியம். கொதி தண்ணியில் தான் நம்ம போடணும். அதுக்கப்புறம் தேங்காய் பூ நம்மளுக்கு கண்டிப்பாக வெள்ளையாகத்தான் இருக்கணும். இந்த மாதிரி ரொம்ப நரண்டு இருந்துச்சுன்னா நீங்கள் லேசாக மிக்சியில் சுற்றிக்கிறங்க. நைஸாக தேங்காய் பூ உங்களுக்கு வந்துடும். அப்புறம் நம்மளுக்கு தண்ணி கொதித்ததோட நம்மளுக்கு அந்த பவுல் எல்லாம் நல்லா மேலே வந்துடும். மேலே வந்த அப்புறம் கரெக்டாக 1 நிமிஷம் சென்று நீங்கள் எல்லாத்தையும் அரிச்சிருங்க. அவ்வளோதான், வேலை முடிஞ்சிருச்சு. உள்ளுக்குள்ள நம்மளுக்கு கருப்பட்டி இருக்கும். வெளி லேயருக்கு நம்ம கோகோனட் வைக்க போகிறோம். கோகோனட் வச்சு சுற்ற போகிறோம். எல்லாமே நல்லா அப்படியே மேலே வெந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு மேலே வந்துடும். மேலே கரெக்டாக 1 நிமிஷம் சென்று நீங்கள் அடுப்பு அடைச்சிட்டு எல்லாத்தையுமே அரிச்சிருங்க. அரிச்சு பாருங்கள், அப்படியே பிசுன்னு அப்படி இருக்கும். அதான் அந்த ரைஸோட இது. அப்புறம் நம்ம லேசாக ஐஸ் பெட்டியில் வச்சுருக்கிற கோகோனட்னால நம்ம லேசாக ஆவியில் வச்சு எடுத்து வைக்கணும். ப்ரெஸ் கோகோனட்டில் தேவையில்லை. நீங்கள் அப்படியே திருவி நீங்கள் அப்படியே செஞ்சுக்கரலாம். ஆனால் அந்த கோகோனட்டில் கொஞ்சோண்டு உப்பு போடணும். கொஞ்சோண்டு உப்பு போட்டு நல்லா பரட்டி வச்சுக்கிறோங்க. இதில் நீங்கள் போட்டு அப்படியே சுற்றி ஒரு மேலோட லேயர் உங்களுக்கு கோகோனட் லேயராக இருக்கணும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த கோகோனட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நைஸாக வேணும் அப்படின்ட்டா நீங்கள் என்ன செய்யுங்க, லேசாக உணர்த்தி மிக்சியில் நல்லா அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு லைட்டான கோகோனட்டு திருவல் கிடைக்கும். இந்த மாதிரி எல்லாத்தையும் செஞ்சு வச்சு ஒரு 5 ஹவர்லேருந்து 6 ஹவருக்குள்ள சாப்பிட்ருங்க. நீங்கள் நாளைக்கு சாப்பிட்ணும் ஐஸ் பெட்டியில் வச்சுன்னா அந்த மாவு மறுபடியும் உங்களுக்கு கட்டியாக போயிடும். மறுபடியும் நீங்கள் ஆவியில் வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்ணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம அடுத்த டிப்புக்கு போகலாம். வெயில் காலம் வந்துடுச்சு. ஒரு சின்ன பருவ ஃப்ரெண்ட்ஸ், என்னென்ன பழங்கள் சாப்பிட்லாம் அப்படின்ட்டு ஏதோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கிற பழத்தை நான் சொல்கிறேன். இந்த கொமட்டி பழம், தர்பூசணி கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய பழங்க தான். இதை கண்டிப்பாக நீங்கள் டெய்லி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் உடம்புல நீர்ச்சத்து குறையாது, நல்லா தாகம் தனியும். கண்டிப்பாக இந்த நீர்ச்சத்தான உள்ள பழங்களை எடுத்துக்கிறோம். நீர்ச்சத்து வகையில் உள்ள எந்த பழத்தை வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இதில் சூட்டை தணிக்கக்கூடிய பழங்கள் தர்பூசணி. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். கண்டிப்பாக அதை எடுத்துக்கிறோங்க. இந்த மாதிரி தான் கிரணி பழத்தில் நல்லா நீர்ச்சத்து இருக்குது. இதை ஜூஸ் போட்டு குடித்தா அவ்வளோ நல்லாயிருக்கும். சும்மா அப்படியே சாப்பிட்டாலே ரொம்ப நல்லாயிருக்கும். ஜூஸ் போட்டு கொஞ்சமாக தயிர் போட்டு கொஞ்சமாக சீனி போட்டு குடிச்சிங்க அப்படின்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்படியே நம்ம ஜூஸ் போட்டு குடித்தா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி தான் வெள்ளரி பழம், புட்டு பழம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக செஞ்சு குடிச்சு பாருங்கள், ரொம்ப நல்லது, நீர்ச்சத்தான பழம். அப்புறம் திராட்சை பழத்தில் அதிகமாக நீர்ச்சத்து இருக்குது. நம்ம அப்படியும் சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். காரின்னு எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு பல வகையான காரி, முள்ளங்கியில் நல்லா நீர் இறங்கக்கூடியது தன்மை அதில் இருக்குது, நீர்ச்சத்து உற்பத்தி ஆகக்கூடியது இருக்குது. அப்புறம் வெள்ளரிக்காயில் நம்மளுக்கு நீர்ச்சத்து இருக்குது, ரொம்ப நல்லது. வெள்ளரிக்காய் அப்படியும் சாப்பிட்லாம், ஜூஸ் போட்டும் குடிக்கலாம். இதில் பழமோ இந்த வெள்ளரி பிஞ்சோ ஏதோ நீங்கள் சாப்பிட்லாம். வெயில் காலத்தில் இதெல்லாம் நம்மளுக்கு சீசனு தான். அப்புறம் தக்காளியில் நல்லா நீர்ச்சத்து இருக்குது, வைட்டமின் அதிகமாக இருக்குது. அப்புறம் எலுமிச்சையில் நம்மளுக்கு நீர்ச்சத்து இருக்குது, புட்டுப்பழத்தில் நீர்ச்சத்து இருக்குது. இந்த மாதிரி அதிகப்படியான நீர்ச்சத்து உள்ள காய்கறி பழங்களை சேர்த்துக்கிறோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய், see you.